ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பொங்கல் வாழ்த்துக்களோடு இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பொங்கல் என்று சொன்னாலே தமிழ் சமூகத்திற்கு அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் நிறைந்த ஒரு விழா. பொங்கல் என்பது வெறுமையான ஒரு ஏதோ சட்டியில் நம்ம பொங்கலை சமைத்து சாப்பிட்டு மகிழ்வது அல்ல. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட பொங்கலினுடைய சுவை என்பது அதை கொண்டாடுகிற போது உள்ளத்தில் நிறைந்திருக்கிற மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. பொங்கல் விழா தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அரிய விழா இது. ஒவ்வொரு இனத்திலேயும் இப்படி ஒரு விழா கொண்டாடுறது வழக்கமாக இருக்கிறது. அது வித்தியாசப்படுகிறது. அவங்கவுங்க இனத்தில் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளரிஷ்மெண்ட், அதாவது ஒரு நிறைவினுடைய மகிழ்ச்சியினுடைய அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த விழாவை கொண்டாடுறாங்க ஒவ்வொரு விதமாக. நாங்கள் மலேசியா போயிருந்தப்போ அவங்க ஃபாதர் எங்களை ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அங்கே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சில சீனாவை சேர்ந்த சில நண்பர்கள் இருந்தாங்க. அங்கே அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் ஒரு காரியத்தை அங்கே செய்தாங்க. ஒரு உணவு ஒரு தட்டில் வைக்கப்பட்டது. அப்போ எல்லோரும் என்ன செஞ்சாங்க, அந்த ஃபெஸ்டிவல் அவங்க அந்த உணவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க, எல்லோரும் ஸ்பூன் ஃபோர்க் எடுத்துகிட்டு எல்லோரும் என்ன செய்தாங்க, அவங்க கிண்ட சொன்னாங்க. அப்போ எல்லோரும் அதை கிண்டணும். அப்போ கிண்டும் போது கொஞ்சம் கீழெல்லாம் விழுந்தது, அந்த தட்டை விட்டு வெளியே விழுந்தது. அவங்க என்ன செய்கிறாங்க, அதை தூக்கி அப்படி மேலே இப்படி போட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் சத்தமாக மகிழ்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே அப்படி செஞ்சாங்க. எங்களுக்கு அது புதுமையாக இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதாவது திஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் தேங்கிங் த லார்ட் ஃபார் ஃப்ளரிஷ்மெண்ட். கடவுள் இப்படி கீழே சிந்துறதை பார்த்து நம்ம சங்கடப்படக்கூடாது. ஏன்னா அது ஓவர்ஃப்ளோயிங் அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அது நிறைந்து வழியுது. அதை தான் அதனுடைய அடையாளமாக அவங்க வைத்தாங்க. இதுபடி ஒவ்வொரு இனத்திலையும் ஒரு வெளிப்பாடு இருக்கிற, அது என்னன்னா நிறைவை காட்டுகிற ஒரு வெளிப்பாடு. அது நம்முடைய தமிழ் சமூகத்தில் கிடைத்திருக்கிற இந்த பொங்கல் விழா என்பது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு விழா. இன்றைக்கி கிறிஸ்தவ சமூகத்தில் இந்த விழா ஒரு கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரு விழாவாக மாற்றப்பட்டு இருக்கிறார். அதன் சமீப காலத்தில் அது நாளடைவில் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சோம், நாம் சில கலாச்சாரத்தையும் இந்த நம்முடைய பண்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இணைத்து பார்க்காம நம்ம வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வழிபாடு வெஸ்டர்னைஸ்டு வே ஆஃப் வர்ஷிப் தான். இது தமிழ் இப்போ நம்ம இப்படி உடுத்திருக்கிறதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்திலிருந்து கிடைத்த அடையாளங்கள் இல்லை. இப்படியே யோசித்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாம் ஒரு சில கலாச்சாரத்தினுடைய விழாக்களை எல்லாமே இது நம்மளதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம், ஒதுக்கிட்டோம். அப்படி ஒதுக்கிட்டு என்ன செஞ்சோம், நம்மளாக புதுசாக ஒரு நாள் எப்படியாவது பொங்கல் சாப்பிட்டு ஆகணுமே, அதனால் அந்தோனியாரை கூப்பிட்டுக்கிட்டோம். அந்தோனியாருக்கும் பொங்கலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வளர்ந்தார், அவர் பொங்கல் சாப்பிட்ருப்பாரான்னு கூட தெரியல. அந்தோனியார் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தோம், அந்தோனியார் பொங்கலுக்கு மட்டும் கொண்டாடுறது நல்லா தெரியலையேன்ட்டு இங்கிட்டு ஒரு கூட்டம் ஆரம்பித்தாங்க. 3 ராஜா பொங்கல் அப்படின்னு வச்சாங்க. அந்த குடில் செட்டை கிளட்டும் போது ஏதாவது இனிப்பு கொடுத்து அதை நிறைவு செய்வாங்க. அதுக்காக என்ன செய்வாங்க, 3 ராஜா பொங்கல் வச்சு அந்த பொங்கலை பகிர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த குடில் செட்டெல்லாம் கலைத்து அந்த முடிப்பாங்க. இந்த கிறிஸ்துமஸினுடைய நிறைவு அப்படின்னு காட்டுறது. அப்போ எப்படியோ ஒரு இடத்துல பொங்கல் சாப்பிட்டுறோம் அப்படின்னு நம்ம என்ன நிறைவோடு போயிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. இது ஒரு சமூக பண்பாட்டு விழா. இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்திருக்கிற விழா. நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்கிறான், நீ இந்த ஊருக்காரன் இல்லை, வெளியில் ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறான். நாம் இந்த ஊரில் தான் பிறந்தோம், மண்ணின் மகத்துவத்தை உணர்ந்துருக்கிறோம். தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் எத்தனையோ விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கலாச்சார விழாக்கள் எல்லாம் இது நம்மளுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடக்கூடாது. ஒரு சிலர் எங்கள்கிட்ட இன்னமும் வாதிடுவாங்க, இதையும் அப்படி செய்கிறீங்க, அதையும் அப்படி செய்கிறீங்க,
கோயிலில் ஏன் இதெல்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் ஆண்டவர் அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்துது. பாருங்கள், நாம் சரியாய் புரிந்து கொள்ளணும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ கொளுத்தி போடுறத நாம் எல்லாம் வெளியிலேருந்து வந்தோம், மேலேருந்து குதித்தோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை. நம்மளுடைய தமிழ் மண், நம்முடைய மண், அது கொடுத்துருக்கிற சில அடையாளங்கள், அதெல்லாம் நம்ம அர்த்தத்தோடு பார்க்கணும். இப்போது கிறிஸ்தவர் அல்லாதவங்களும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தெய்வ நம்பிக்கையை அதில் இணைச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க தெய்வ நம்பிக்கையோட கூடிய சில அடையாளங்களை வைப்பாங்க. நாம் என்ன செய்யலாம், அதை வேணால் தவிர்த்து கொள்ளலாம். அதுக்காக இந்த விழாவையே தவிர்த்துட்டு இது நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லி ஓடுனோம்னா நம்மை விட அறிவினர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் பைபிளில் நீங்கள் பாருங்கள், பைபிளில் இந்த பைபிளுக்கும் பொங்கலுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா நிறைய சம்மந்தம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அறுவடை விழா, இதுதான் அறுவடை விழா தான் நம்ம கொண்டாடுறோம், பொங்கல்னு சொல்கிறோம். ஏன் பொங்கல்னு நம்ம வேறு பேர் வச்சுருக்கிறோம்? பொங்கி வருது, பானையில் பொங்கல் பொங்கி வரணும். அப்படி பொங்கி வரும்போது அந்த மகிழ்ச்சின்னு அது வெளியில் தான் வைப்பாங்க. இயற்கை சார்ந்த சூழலில் ஒரு நல்ல ஒரு தளத்தில் வயல் இருந்தால் வயலில் வைப்பாங்க. வயலில் களம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் நெல்லெல்லாம் அடிப்பாங்க, அந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி வச்சு குலவம் போடுவாங்க. எல்லாம் ஒவ்வொன்று நாக்கெல்லாம் உலட்டி ஒரு பாட்டெல்லாம் பாடி பொங்கல்னு கையில் எல்லாம் அந்த தட்டுக்கிட்டெல்லாம் தட்டி கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வெளிப்படுத்தி தான் அந்த பொங்கலோன்னா அந்த சத்தம் பாருங்கள், பொங்கல் அப்படின்னா அப்படி பொங்கி வருது. அப்போ மகிழ்ச்சி பொங்குது. அப்போ இந்த வார்த்தைகளை சொல்லி தான் என்ன செய்கிறோம், கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஸோ இது ஒரு முறைமை, இது ஒரு தமிழ் சமூகத்தில் வந்த ஒரு முறை, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முறையை நம்ம பைபிளுக்குள்ளே தேடி பார்க்குறோம். இப்படி ஒரு பொங்கல் விழா நடந்திருக்குதா, பைபிளில் இருக்குதா அப்படின்னா பைபிளில் தான் நிறைய அடையாளம் இருக்குது. நாம் தான் முக்கியமாக இதை கொண்டாடி ஆகணும்னு பைபிள் சொல்லுது. மற்றவங்க கொண்டாடிட்டு போகிறாங்க, நாம் விடக்கூடாது. பைபிள் சொல்லுது பாருங்கள், லேவியர் புத்தகத்தில் 23:10 சொல்லுது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ குருவிடம் கொண்டு கதிரை கொடுக்கறது, காணிக்கையாக கொடுக்கறது, இது ஒரு அடையாளம். விடுதலை பயணம் 23:16 நம்ம பார்க்குறோம், வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற்பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும், ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். இன்றைக்கி தை மாதத்தினுடைய முதல் நாளில் தான் இந்த இந்த விழா கொண்டாடப்படுது பாருங்களேன். தையில் தான், அதான் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அன்றைக்கி காலையில் பொங்கல் அன்னைக்கு ரேடியோவை போட்டோம்னா அப்போல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பாட்டு கண்டிப்பாக கேட்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டுருவாங்க. அப்புறம் பொங்கல் நிறைய பாடல்லாம் வந்திருக்குது. அப்போ இந்த பாடல்களை கேட்குற போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். இது எந்த மகிழ்ச்சி? பொங்கல் சாப்பிடுவோங்கிற மகிழ்ச்சியை விட ஏதோ ஒரு நிறைவு, எல்லாமே சரியாய் நடந்துக்கிட்டு இருக்குது, கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு, இன்றைக்கி நம்ம பட்டினியில் சாகலை, கடவுள் நமக்கு உடுத்தி இருக்கிறாரு, உணவளிச்சிருக்கிறாரு, சிட்டுக்குருவியில் பாரு அதுக்கு கடவுள் செய்கிறாரு, உனக்கு செய்ய மாட்டாரான்னு சொன்ன வார்த்தை நிறைவாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் நினச்சி நம்ம நன்றி செலுத்தக்கூடிய விழா. அதுதான் பைபிள் சொல்லுது, அறுவடை விழாவும் சேகரிப்பு விழாவும் நீ எடுக்க வேண்டும். இந்த விழா எடுக்கணும். நீனு பாருங்கள், லேவியர் 23:29 பார்க்குறோம், நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் விழா, அது 7 நாள் அளவு கொண்டாடப்பட வேண்டும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 நாள். பாருங்கள், அதனால தான் மற்ற விழாக்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த பொங்கல் விழா மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பொங்கல் இந்த பொங்கல்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், விலங்குகளெல்லாம் இன்னும் இணைச்சிப்போம். காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், மனித பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அந்த டேஸ் ஆர் எக்ஸ்டெண்டட். ஒரு 3 நாள் 4 நாள் இந்த பொங்கல் விழாவுடைய ஆர்டர் இருக்குது. அப்போ பாருங்கள், 7 நாள், அதில் முன்னாடியும் பின்னாடியும் விட்டுடு. முன்னாடி ஒரு நாள், முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாள்கள், நடுவில் இருக்கிற நாளெல்லாம் நீ கொண்டாடணும். அப்போ பாருங்கள், எவ்வளோ பைபிளில் சொல்லப்பட்டது தானே இப்போ நடக்குது. 7 நாள் இல்லைனாலும் நம்ம இன்னும் இந்த பொங்கலுக்கு மட்டும்தானே இத்தனை விழாவை, இத்தனை நாட்களை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். பாருங்கள், லேவியர் 23:41 சொல்லுகிறது, ஆண்டுதோறும் 7 நாள் அளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். கொண்டாடுனா கொண்டாடிக்கப்பா, உனக்கு ஆஃபீஸில் வேலை இருந்தால் போய்க்கோ அப்படின்னு சொல்லலை. கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள்
தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். எப்போ? தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமம். என்றுமுள்ளன்னா என்ன? ஃபாரெவர். த கமாண்ட் இஸ் ஃபாரெவர். உனக்கு வயிறு இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தலைமுறைக்கு தாண்டி கொடுத்துட்டு போகணும். பாருங்களேன், இன்றைக்கி இந்த சட்டத்தை எல்லாம் நம்ம பைபிளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் எங்கேயோ மேலேருந்து குதித்தது போலையும், எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து நேற்று தான் கப்பலில் இறங்கினது போலையும் நம்ம பேசுகிறது சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியாது. நம்ம தமிழ், அதை ஃபாதர் துவக்க உரையில் சொன்னது போல், தமிழ் என்பது நம்மளுடைய உயிர். அதை யாரும் நம்மகிட்ட பிடுங்க முடியாது. தமிழ் மெல்ல சாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வேறு உருவம் தான் எடுக்கும், சாக முடியாது. ஏன்னா தமிழன் உலகம் பூரா அவங்க நிறைஞ்சு கிடக்கிற ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். தமிழ் சமூகம் உலகம் பூரா கிடக்கிறது, அது விதைக்கப்பட்டுருச்சு. இனிமேல் அந்த தமிழை யாரும் அழிக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ் என்ன செய்யும், அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் அதுக்காக நம்ம விட்டுடக்கூடாது. இந்த கலாச்சாரங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் வீடுகளில். இது என்ன விழா? இன்றைக்கி நம்ம வெளிநாட்டில் வெளி தேசத்தில் வாழக்கூடிய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வெளி தேசத்தில் ஒரு சில குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம். அவங்க வெளி தேசத்தில் வெளி நாட்டில் மொழிகள் மாற்றப்பட்டு சூழல்கள் மாற்றப்பட்டு இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தமிழினுடைய ஆழத்தை அவங்க ஊட்டி அந்த தமிழ் அமுது கொடுக்கறதே நாங்கள் பார்த்துருக்குறேன். அந்த குழந்தைகள் தமிழில் பேசுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த குழந்தைகள் அந்த உச்சரிப்போடு, தமிழினுடைய உச்சரிப்போடு பேசுகிற போது, நம்ம ஊரில் தான் நம்ம பிள்ளைகளுக்கு தான் தெரியல எந்த வார்த்தையை எங்கே போடுறதுன்னு பிள்ளைகள் அறியாமப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் ஆங்கில வகுப்பில் படிக்கிறதுனால இந்த தமிழை மறந்துட்டு நிற்கிறாங்க. திடீர்னு போய் ஒரு புத்தகத்தை பைபிளை கொடுத்து இதை வாசினாக்க வாசிக்க தெரியாமல் இருக்கிறாங்க. இது நாம் தமிழுக்கு செய்கிற ஒரு இழுக்கு. பெற்றோர்கள் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆகவே இது என்னுடைய தாய், என் தாயை நான் விட முடியுமா? எங்கிட்ட தாய் மொழியை நான் விட முடியுமா? விட முடியாது. நான் குருத்துவ அபிஷேகம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ ஒரு நபர் என்னை கேட்டாங்க, இந்த சபையை விட்டு வெளியில் வந்துரு அப்படின்னாங்க. இந்த சர்ச்சை விட்டு வெளியில் வந்துரு அப்படின்னு என்கிட்ட டிமாண்ட் வச்சாங்க. நம்ம வேறு சில சர்ச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது என் தாயை நான் மாற்ற முடியுமா என்னைக்காவது? அதே மாதிரி தான் அங்கே எனக்கு உயிர் கொடுத்த தாய் ஒரு புறம். என் தாயை நான் எந்த சூழலையும் யாருமே மாற்ற முடியாது. அதே போல் என்னுடைய தாய் திருச்சபையை மாற்ற முடியாது என்னால். அதுக்கு நம்ம செத்து போகிறது நல்லது. ஒரு புறம் பார்த்திங்கன்னா என் தாய்மொழி, இது என் நாவில் புரண்ட மொழி, அம்மா என்று கூப்பிட்ட மொழி. இது பாருங்கள், இந்த பொங்கலுக்கும் இந்த மொழிக்கும் இதெல்லாம் இணைஞ்சு கிடக்கிற அதிசயம். அதனால தான் நான் இந்த மொழியை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன். அதனால் இந்த மொழி அகங்காரம் நமக்கு தேவையில்லை, மொழியினுடைய ஆணவம் தேவையில்லை. ஆனால் மொழி கொடுக்குற அற்புதத்தை நம்ம உணரணும். இன்றைக்கி அதை தெரியாத பிள்ளைகள் இப்படியாக துன்பப்படுறதை நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் மேலே பிரச்சனை இல்லை, இந்த மொழியை உணர முடியாத பெரியவர்கள், இந்த மொழியினுடைய மகத்துவத்தை அறியாதவங்க அதை நீங்கள் கடத்தி கொடுக்க மறுக்கிறீங்களே, அதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் கேள்விக்கு உட்படுத்துகிறோம். ஆகவே இந்த விழாக்கள் எல்லாம் தேவையான இன்னொரு முறை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டில் என்றைக்கு இந்த பொங்கல் விழா சமூகத்தில் கொண்டாடப்படுதோ அப்போ நீங்களும் கொண்டாடணும். நாம் அந்தோனியாருக்கு பொங்கல் வச்சுக்கலாம், அப்போ வச்சுக்கோங்க, ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க, வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் சமூகம் இன்றைக்கு தான் பொங்கல் அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு நம்ம கொண்டாடும்போது தயவு செய்து நீங்களும் கொண்டாடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இதோ இது பைபிளில் இருக்கிற இந்த வார்த்தையின்படியாக நம்ம கொண்டாடுகிறோம் என்று சொல்லுங்கள். கடவுள் இந்த பொங்கல் விழா வழியாக நமக்கு நிறைய செய்திகளை கொடுக்கிறார். இன்றைக்கி நேரம் அதிகம் இல்லை, சிறப்பு திருப்பலி. கொஞ்சம் பேர் என்னிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்கிறீங்க, அதனால் நாங்கள் பூசையெல்லாம் இப்போ பார்க்குறத விட்டுட்டு நாங்கள் சுருக்கமாக பூசை இருந்தால் பார்த்துக்கங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் பெருசாக யாரும் குறை சொல்லலை, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, பிஸி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம். ஆனால் நாங்கள் பேசுகிறத குறைக்கிறது இல்லைங்க, நாங்கள் ஆண்டவருடைய செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் பிரசங்கத்தையாவது கேட்டுட்டு போங்க, நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படணும், அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேட்கிறவங்க இருப்பாங்க, எப்படி கேட்டு தெரிந்து கொள்வார்கள்? அப்போ பாருங்கள், இந்த பொங்கல் விழாவில் வரக்கூடிய ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். பொங்கல் விழா, இந்த பொங்கலினுடைய அதிசயம் என்ன, பொங்கலுடைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன? அது பொங்குது பாருங்களேன், பானையிலிருந்து பொங்கி அது நமக்கு வெளியே வழிந்து அதில் ஒரு இனிமையான ஒரு சுவையுள்ள ஒரு உணவு நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த உணவை எடுத்து நம்ம சுவைக்கிறோம். அப்போ அந்த உணவுக்கான ஆதாரங்கள் எங்கிருந்து வந்தது அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆதாரங்கள் எங்கிருந்து வந்தது? நிலம் அதனுடைய விளைச்சலை கொடுத்தது.
நிலம் கரும்பை கொடுத்தது, கரும்பிலிருந்து நமக்கு சர்க்கரை கிடைத்தது, அதில் போட்ட உப்பு கடலிலிருந்து வந்தது, தண்ணீர் அது ஒரு நீர் ஊற்றிலிருந்து கொடுத்தது. பாருங்கள், எதுவுமே நாம் உருவாக்குனது இல்லையே. அந்த பானை முதற்கொண்டு ஏதோ ஒரு குயவர் நமக்காக பானையை செய்து கொடுத்தாரு. நாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அழகிய பொங்கல் என்கிற ஒரு வடிவம் கொடுக்கிற ஒரு உணவை எடுத்து அதை உண்டு மகிழ்கிறோமே. அப்போது அந்த உள்ளிருந்து கிடைக்கிற அந்த அழகிய வடிவம் நிறைந்த அந்த பொங்கலை நான் பெறுவதற்கு எத்தனை காரியங்கள் இணைந்து கிடக்கிறத பாருங்களேன். இன்றைக்கி கடவுள் இதை தான் நமக்கு சொல்கிறார். இந்த பொங்கல் விழாவில் கடவுள் என்னோடு இணைந்திரு. முதல்ல நம்ம யாரோட இணைந்திருக்கணும்னா ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? யோவான் நற்செய்தி 1:3 சொல்லுது, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கி நாம் எப்போ இந்த கலாச்சார விழாக்களை நம்ம அவமானப்படுத்துகிறோமோ இல்லது ஒதுக்கி வைக்கிறோமோ, அல்லது இந்த பொங்கல் நமக்கு அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னென்னா, மண்ணிலிருந்து தான் எல்லாம் கிடைக்கிறது, அந்த மண் பண்படுத்தப்படுகிறது, அந்த மண்ணிலிருந்து கிடைக்கிற அதிசயம் ஒரு உணவாக மாறுகிறது. அப்போ இந்த மண்ணை புரட்டி நமக்காக அந்த மகத்துவத்தை கொண்டு வர்றது யார்? விவசாயி. இந்த விவசாயம் இல்லாட்டினா எந்த நாடும் செழிக்க முடியாது. இப்போ வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் விவசாயத்தை என்ன விவசாய நாடு அல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட அவங்க என்ன மண்ணை தின்கிறார்களா? இல்லையே, அவர்களும் உணவைத்தானே உண்கிறார்கள். அவர்களும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விவசாயத்தினுடைய அடிப்படை காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் பார்ப்பது போல் ஒரு நிலத்தில் அவங்க பெரிய விவசாயம் செய்யலைனாலும் வேறு விதத்தில் அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. மாடியில் தோட்டம் போட்டு மண் போட்டு அதில் விதை போட்டாலும் வளருதுன்னா அங்கே என்ன நடக்குது? அதுவும் விவசாயம்தான். அப்போ அதனால் இந்த விவசாயம் என்பது மண்ணிலிருந்து நமக்கு கிடைக்கிற அதிசயம். அது கடவுள் கொடுத்த கொடை, அது கடவுள் விரும்புகிற ஒரு பணி. அது விவசாயம் என்பது கடவுள் கொடுத்த பணி. விவசாயிகள் கடவுள் கொடுத்த பணியை நேரடியாக எடுக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இந்த இடத்துல அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும். அப்போ இந்த விவசாயத்தை நசுக்குகிற அல்லது விவசாயியை அழிக்க நினைக்கிற காரியங்கள் யாரிடமிருந்து வந்தாலும் அது கடவுளுடைய காரியம் இருக்கவே முடியாது. பைபிள் எடுத்து பாருங்கள், பைபிளில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்க நிலம் சபிக்கப்பட்டு இருக்குதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குன்னு ஒரு சில பேர்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. நிலம் சபிக்கப்பட்டு தான் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், என்ன சொல்லுது பாருங்கள். தொடக்க நூல் 3:17 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ தப்பு பண்ணிட்ட, உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாதுன்னு விலக்கி அந்த கனியை சாப்பிட்டுட்ட, அப்படி செய்ததால் நீ உண்டதால் உன் பொருட்டு சாப்பிட்டு இல்லை. இப்போ சாப்பாட்டில் நான் ஒரு பாருங்கள், ஆண்டவர் முள்ளால் தான் எடுப்பார். நீ பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு இல்லை, இப்போ சாப்பாட்டுக்குள்ளே நான் ஒரு கை வைக்கிறேன் பார். இப்போ ஆம்பளைக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா, உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். கடவுள் படைத்த படைப்பில் நிலம் சபிக்கப்பட்டது அல்ல. தொடக்க நூல் 2:1 படைத்த எல்லாவற்றையும் உற்று நோக்கினார், நிறைவு எய்தி இருந்தது. இந்த வார்த்தை இன்னைக்கு சபிக்கப்பட்டுள்ளது. எதுக்காக? அது தானாக விளைச்சலை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதுலேயும் ஒரு பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார் பாருங்களேன். பாருங்கள், நான் இப்போ நெல் வேணும் எனக்குன்னா, நான் ஒரு ஏரியாவை உழுது அதை பரம்படித்து அதில் நான் இதை ஓட்டி டிராக்டரை ஓட்டி எல்லாம் நான் இது பண்ணி அதுக்கப்புறம் நாற்றை நட்டு எடுத்தால் தான் எனக்கு நெல் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஆனால் சில மூலிகைகள் பாருங்களேன், அப்படியே ரோட்டு ஓரத்தில் நிறைய செடி முளைச்சி கிடக்கும். இங்கிட்டு முளைச்சிருக்கோம், அங்கிட்டு முளைச்சிருக்கோம். அவர் சொல்லுவாங்க, இந்த இலையை சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது, இந்த இலையை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வராது, இந்த இலையை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் கிடக்கிற இலைகள் செடிகள் எல்லாம் மருத்துவ குணமுள்ள செடிகள். நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யோசிக்காமல் தான் உட்காந்துருக்குறோம். ஒரு செடி இருக்குது, குப்பை மேனி செடின்னு ஒன்று இருக்குது. பிள்ளைங்களுக்கு கையில் ஏதாவது தோல் வியாதிகள் வந்தால் உடனே அரிசி போட்டால், உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அதை சாப்பிட்டா வெளியில் எல்லாம் அது கிளியர் பண்ணுது, ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து. பாருங்கள், நம்ம உடலுக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள செடிகளை நாம் யாருமே விதைக்கலை. ஆண்டவர் அதில் ஒரு பெரிய இரக்கத்தை காட்டி அவரே விதைச்சி விடுறாரு. நீ விதைக்க தேவையில்லை, நிலம் தானாக விளையும். அதில் பாருங்கள், நம்ம குப்பைன்னு சொல்கிறோம், குப்பை மண்டி கிடக்கு. இல்லை,
அது ஒன்று மகத்துவம் உள்ள மருத்துவ குணமுள்ள அற்புதங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் அதிசயங்கள். அப்படி பார்க்கிற போது இந்த உணவு மட்டும் தானாக விளையாது. இதுக்கு நாம் உழைக்கணும். கோதுமை வேணுமா உழைக்கணும், கம்பு வேணுமா உழைக்கணும், கார்ன்ஃப்ளெக்ஸு நம்ம சோளக்கருது வேணுமா சோளம் வேணுமா விதைக்கணும். அப்போ தான் அது முளையும். அதனால தான் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது, உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். அப்போது கடவுள் இந்த இடத்துல எதை அழுத்தமாக வச்சுட்டாருன்னா உழைப்பை வச்சுட்டாரு. இன்னைக்கு உழைக்கணும். நீ உழைச்சாதான், நீ உழைச்சி பாரு, அப்போ தான் நீ தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ உழைப்பினுடைய ஆற்றல் ஆண்டவர் கொடுக்குறாரு, உழைக்க பலன் கொடுக்குறாரு. உழைக்கிற பொழுது நம்ம விதைக்கிற போது ஆண்டவர் கோபத்தில் உனக்கு வளர விட மாட்டேன்னு சொல்லி செய்கிறதில்ல. தீயவன் விதைத்தாலும் வளருது, நல்லவன் விதைத்தாலும் வளருது. அந்த நிலம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நல்லவருக்கும் தீயவருக்குமே அது என்ன செய்யுது, உயிர் வாழ உணவை கொடுக்கிறது. அப்போ அந்த நிலம் சொல்லுகிற செய்தி என்ன, எல்லாரையும் அன்பு செய்யுங்க. இன்றைக்கி நாம் கற்றுக்குறோம், ஆண்டவர் எல்லார் மீதும் கதிரவன் எல்லார் மீதும் ஒளி வீசுவதை போல இதோ நிலமும் அப்படியாக மேலிருந்து ஆசீர்வாதம் எல்லார் மேலேயும், கீழிருந்து ஆசீர்வாதம் எல்லார் மேலேயும். அப்போ நடுவில் நிற்கிற நாம் எப்படி இருக்கணும், எல்லார்டையும் அன்பாக இருக்கணும். பொங்கல் விழாவில் இந்த மாதிரி விழா நாட்களில் தான் நம்ம சண்டை சச்சரவெல்லாம் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தீர்த்துக்கணும். எப்படின்னா கொஞ்சோண்டு பொங்கலை செஞ்சு சண்டைக்காரங்கள்ட்ட போய் கொடுக்கணும். இந்தா பொங்கல் வச்சுருக்கேன் சாப்பிடு, கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வாங்கி 2 நக்கிட்டு சொல்லணும், சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேக்கா அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சண்டையெல்லாம் மாறிக்கும். கரும்பு வெட்டிட்டு போய் கொடுக்கும்போது அந்த கரும்பு சாப்பிடும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி பாருங்கள், மனசெல்லாம் இனிக்கும். அப்போ எல்லாம் அந்த கசப்பெல்லாம் மாறிக்கும். இதுக்கு தான் இந்த விழாக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த பொங்கலினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிற போது பொங்கல் பானை பொங்குறது போல், நிறைவாய் பொங்குறது போல் நம்முடைய உள்ளமும் நிறைவாய் பொங்கணும். கடவுள் பொங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய பேர் கடவுளை நம்ம குறை சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீ பொங்குப்பா, நீ நன்மைத்தனத்தால் பொங்குப்பா, நீ நல்லது செய்து என்னுடைய பெயரை நாமத்தை அறிக்கை செய்யப்பா. இந்த பானையில் வச்ச பொங்கல் பொங்குதே, நீ பொங்க மாட்டேங்கிறிய நன்மைத்தனத்தால். ஆண்டவருடைய வருத்தமே அதுதான். அப்போ நம்ம பொங்குவோமே பாருங்கள். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் இப்படியாக ஆண்டவருடைய அன்பை பொங்க செய்கிறாங்க. தங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு முடங்கி போகலை, பொங்கணும். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எண்ணிக்கை 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்தெழாதீர்கள். பாருங்களேன், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்காக அஞ்ச வேண்டாம். ஆண்டவருக்கு எதிராக மட்டும் எழுந்திருச்சிடாத. அப்போ ஆண்டவர் செய்யக்கூடிய சில அடையாளங்களை நீ பார்த்துட்டு என்ன செஞ்சிடாத, ஆண்டவரை விட்டு விலகி ஓடிடாத. நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமா இல்லையாங்கிறத மட்டும் நீ பார்த்துக்கோ. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள். 1 யோவான் 4:12 கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். கடவுள் நம்மகிட்ட கண்ணுக்கு முன்னாடி தெரியறதில்ல, ஆனால் கடவுள் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு இயற்கை வழியா. நம்ம கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க இயற்கையை அப்படியே கடவுளாக பார்ப்பாங்க. சூரியனை பார்த்தா கும்பிட்டுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தெய்வமாக அவங்க பார்க்க, அது அவங்க நம்பிக்கை. நம்ம அவங்கள குறை சொல்லலை, நம்ம நம்பிக்கையை நம்ம நெறிப்படுத்துகிறோம். நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம வலியுறுத்துறது கிடையாது, அது கற்றுக் கொடுக்கறது கிடையாது, விவிலியம் அப்படி சொல்லி கொடுக்கறது கிடையாது. இயற்கையில் கடவுளை பாரு, பேன்தெயிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பேன்தெயிசம் இயற்கையை கடவுளாக பார்க்குறது. நாம் பேன் இன்தெயிசத்தை பேசுகிறோம். இயற்கையில் கடவுளை பார், இயற்கையே கடவுளாக அப்படியே நேரடியாக இயற்கையை கடவுளாக பார்க்குறது ஒரு விதம். அந்த இயற்கையில் கடவுளை பார்ப்பது தான் நம்மளுடைய அழைப்பு, நம்முடைய வேதம் விவிலியம் நமக்கு கொடுக்குற அழைப்பு. அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளுடைய மகிமையை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும். சிறப்பாக இந்த பொங்கல் விழாவில் நமக்கு கிடைத்திருக்கிற இயற்கை வழியாக கிடைக்கிற அதிசயங்கள், இன்றைக்கி மாடு, நம்ம வைச்சிருக்கிற கால்நடைகள், விலங்குகள் எல்லாமே they are supporting us, heavily they are supporting us. நாம் என்ன செய்கிறோம், எதுவுமே பெறாததை போல் நம்ம உட்காந்துக்கிட்டு எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஃப்ரம் மை மைட்டி ஹேண்ட், என்னுடைய வளம் பொருந்திய கரத்தினால தான் எல்லாமே எனக்கு நடக்குதுன்னு நம்ம நினைத்திடக்கூடாது. காசை வச்சுருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், பணத்தை தின்ன முடியுமா தேவ பிள்ளைகளே? அப்போது நம்ம என்ன செய்யணும், ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஒருவர் நம்ம என்ன செய்யணும், இந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. அவர்களுக்காக தினமும் நாம் கரமுயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திரு. அதான் சொல்கிறாரு, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டோம் என்றால்,
ஆண்டவர் நம்மகிட்ட அன்பு வச்சுருந்ததுனால தானே இந்த நிலத்தை நான் எவ்வளோ பாவம் பண்ணாலும் நான் விதைக்கிற போது அது வளருது. அப்போ கடவுள் அந்த அன்பை கொடுக்குறாருன்னா நாம் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். எப்போ நாம் அந்த அன்பை கொடுக்கிற போது அவரது அன்பு நம்மிடம் நிறைவடையும். இந்த விழா ஒரு நிறைவின் விழாவாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை நன்மைத்தனத்தால் பொங்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான விழாவில் இன்னும் நிறைய விடயங்கள் உங்களோட பேசுவதற்கு இருந்தாலும் கூட இந்த ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம உணர்ந்திருக்கிற பிள்ளைகள், நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம், உழைக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. உழைப்பினுடைய அவசியம். 2 தெசலோனிக்கர் 3:10 உழைக்க மனமில்லாதவன் உண்ணக்கூடாது. எபேசியர் 4:28 பவுலடியார் சொல்கிறாரு, திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும், தேவையில் உள்ளவருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில். பாருங்களேன், எதுக்கு நீ சம்பாதிக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. தேவையில் உள்ளவருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். இப்போ உழைப்பு, சில பேர் என்ன செஞ்சிட்டுப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பான், கோயில் கடவுளை திரும்பி பார்க்க மாட்டான். அது ரொம்ப தப்பு. கடவுள் தான் எல்லாம். அதனால தான் முதலே சொன்னோம், கடவுளோட இணைந்துரு. கடவுளோட இணைந்து ஒரு காரியத்தை செய்து பாருங்கள், உங்கள் உயர்வு எங்கேயோ போயிடும். நீங்கள் கடவுள் இல்லாமல் போராடி பாருங்கள், நீங்கள் போராடிட்டே இருப்பீங்க, இப்படி தான் கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். கடவுள் கையை வச்சாருன்னா அதனுடைய நிறைவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் நான் கடவுளெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்கள் போராட்டம் உங்களை சார்ந்ததாகவே மாறி போயிடும். தேவ பிள்ளைகள் உணர்ந்து பாருங்கள். இந்த உழைப்பின் பயனை பற்றி நம்ம பேசுகிற போது சில பேர் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அதனால் வரக்கூடிய நிறைவை காண முடியாமல் தவிப்பாங்க. அதுவும் தவறு. சபை உரையாளர் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது 2:26 சொல்லுது, கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒரு சில பேர் செல்வம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். நான் கூட யோசித்து பார்ப்பேன், அவருக்கு இந்த உலக தரப்பட்டியலில் பணக்காரர் தரப்பட்டியலில் போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உலகத்தில் முதல் பணக்காரர் இவர், 2வது பணக்காரர் இவருன்னு போடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பின்னாடி போய் படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு மாளிகை, வீடு, இத்தனை பேர் வேலைக்காரங்க, மாடியிலேயே பெரிய ஸ்விம்மிங் பூலு அல்லது ஹெலிகாப்டர் நிற்கிற இடம், இப்படியெல்லாம் அவங்களுடைய பெருமையெல்லாம் நான் வாசிச்சிருக்கிறோம். ஒரு சில வாட்ஸ்அப்லலாம் வரும், உடம்பு பூரா தங்கமாக போட்டுக்கிட்டு இருப்பான், ஆனால் 1 மாதத்துக்கு கழித்து செய்தி வரும், அவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் சட்டையெல்லாம் தங்கத்தில் போட்டுக்கிட்டு அவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? நம்ம 2 மோதிரம் ஒரு செயின் போட்டு போனாலும் வெளியில் போகிறது பயமாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பார்த்து நம்ம என்ன யோசிக்கிறது தெரியல. இவங்களெல்லாம் என்ன நிலைமையில் இருக்க போகிறாங்க, இவங்களை செய்கிறது சரிதானா அப்படின்னு நமக்கு யோசனை வரும். இவங்க 4 பூரா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, காசுன்னு ஓடி என்ன ஆக போகிறது பாருங்களேன். அவங்களுக்கு என்ன மனநிலையோ அதை நம்ம அவங்ககிட்ட விட்டுறோம். பைபிள் சொல்லுது, செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை பாவம் செய்கிறவருக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அவன் வேலையை என்னன்னா செல்வம் சேர்த்து வைக்கிறது தான். அச்செல்வம் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே. அவன் என்ன தீமை செஞ்சானோ அந்த தீமையை அவன் பின்தொடருவானா அவங்ககிட்ட தான் அந்த செல்வம் போகுது. இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். காற்றை பிடிக்கிற மாதிரி தான், பிடிக்கவே முடியாது. அவங்களால நன்மைத்தனத்தினுடைய நிறைவை காண முடியாது. அதனால தான் சொல்கிறோம், இன்றைக்கி முதல் நம் நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் காற்றை பிடிக்க முயற்சி செய்தான் பாருங்கள். அவன் சொல்கிறான், என் நிலமெல்லாம் விளைஞ்சித்தோ அப்படியே கொட்டுதுங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்குள்ளேயே பேசிக்கிறான். என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன், எப்படி என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அதில் சேர்த்து வைப்பேன். ஓய்வெடு, மனசுக்கு சொல்கிறாரான் அவர், நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன். நெஞ்சத்துக்கிட்ட சொல்கிறார் அவர். ஆண்டவர் அங்கேருந்து தலையில் அடித்தார். என்ன சொல்கிறாரு? அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஆண்டவர் எப்போ ஆளை தூக்குவார்னு இந்த சாவு மட்டும் ஒரு பயலுக்கும் தெரியாதுங்க. எவ்வளோதான் அறிவியல் அட்வான்ஸ்மெண்ட்டு, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு நம்மகிட்ட வந்தாலும் இறப்பு என்னைக்குன்னு ஒரு பயலுக்கும் தெரியாது. சில ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறத பற்றி எங்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுபடி நடக்குது, சொன்னபடியே நடக்குது அப்படின்னாரு. ஆமாம், வெரி குட், யூஆர் ரைட் என்ன, அப்போ நீங்கள் தான் எல்லாம் ஒத்துக்கிறீங்களே அப்படின்னு. அவர் சொன்னபடி நடக்கும், ஆனால் என்னைக்கு நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னேன். 7ஆம் தேதி 7 மணிக்கு இது நடக்கணும்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே தான் நீ மாட்டிக்கிற. ஆண்டவர் காலங்களையும் யுகங்களையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய எண்ணத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, சாதாரணமாக எடை போடக்கூடாது.
உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளை, எல்லாம் பிசாசு நம்மளை தீமைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். அதனால் தவறி போயிடாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் நிதானமாக இருக்கணும். ஆண்டவரிடமிருந்து தான் ஆசீர் வருகிறது அப்படின்றத உணருங்க. சீராக்கி ஞானம் 11:5 சொல்லுகிறது, ஞானம், அறிவாற்றல், திருச்சட்டம் பற்றிய அறிவு ஆகியவை ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அன்பும் நற்செயல் செய்யும் பண்பும் அவரிடமிருந்தே உண்டாகிறது. அதனால தான் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கோ, அவர் உனக்கு இரக்கத்தை கொடுப்பாரு, அவர் உனக்கு நற்செயல் செய்கிற பண்பை கொடுப்பாரு. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் அன்பால் பொங்குவீங்க, அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இதுதான் அடையாளம். என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவருடைய அன்பான விழா இந்த விழா. இதை அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். ஆண்டவருக்கு இந்த நல்ல நாளில் நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த கால சூழலில் இந்திய தேசத்தில் அநேக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை மறந்துடாதீங்க. அவங்களுக்காக நீங்கள் 5 நிமிடம் கரங்களை உயர்த்தி அவங்களுக்காக, ஆண்டவரே நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஜெபம் அவர்களோடு நம்ம இணைக்கும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற போது கடவுள் விடுதலையை அவர்களுக்கு கொடுப்பார். அதிகாரிகளுடைய எண்ணங்களை மாற்றுவார். அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது, ஆகவே எது சரியானது என்பதை ஆண்டவர் உணர்த்துவார். அப்படிப்பட்ட உணர்த்துதலுக்குள்ளாக ஏதோ இந்த விவசாயத்தை தன்னுடைய நிலையை, விவசாயத்தினுடைய நிலையை கெடுக்க நினைக்கிற அல்லது மாற்ற நினைக்கிற, அது எண்ணத்தினுடைய மாற்றம்தான். இதை கெடுக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இருக்காது. ஆனால் மாற்ற நினைக்கிறாங்க, இதை விட நம்ம பெஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு. ஒருவேளை அது கடவுளுடைய சித்தமாக இல்லாதிருந்தால் ஆண்டவர் அவர்களுக்கும் உணர்த்தும்படியாக, நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்தும்படியாக, யாரையும் அழிந்து போடணும்னு நம்ம ஜெபிக்கலை. அவர்கள் மாற்றம் பெற்று ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்து அவர்கள் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தோடு கூட நம்ம அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இந்த பூமியை அபிஷேகத்தினாலும் நிறைவாலும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென்.